இரண்டாம் ஆண்டு பிபிஏ ரூபாய் 650 கோடி உயர்கல்வியில் டிஜிட்டல் கற்றலை மேம்படுத்த மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து நடவடிக்கை. உயர்கல்வித்துறையில் டிஜிட்டல் கற்றலை மேம்படுத்துவதற்கு மத்திய பாஜக கூட்டணி அரசு விரும்புகிறது. இதற்கான நடவடிக்கைகளை முடுக்கி விட்டுள்ளது. இந்த வகையில் நடப்பு 2026-27 நிதியாண்டில் தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத்தின் மூலம் கல்விக்கான தேசிய இயக்கத்திற்கு ரூபாய் 650 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. உயர்கல்வியில் டிஜிட்டல் கற்றலை மேம்படுத்தவும் தரமான ஆன்லைன் படிப்புகளை விரிவுபடுத்தவும் மத்திய அரசு அந்த நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. தேசிய கல்வி தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திட்டத்தின் கீழ் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மேலும் டிஜிட்டல் கற்றல் தளங்கள், ஆராய்ச்சி உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகிற பல்கலைக்கழகங்களை செயல்பாடுகளை விரிவுபடுத்துவதன் மூலம் நாட்டின் திறந்த டிஜிட்டல் கல்வி சூழலை வலுப்படுத்தவும் பயன்படும். கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் தங்கள் அன்றாட நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொள்வதில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறது. இந்த திட்டம் குறித்து மத்திய அரசு உயர் அதிகாரி மற்றும் கூறியதாவது: இந்த திட்டத்தின் முக்கிய இலக்கு ஸ்வயம் தளத்தின் மூலம் ஆன்லைன் கல்வியை விரிவுபடுத்துவது ஆகும். இந்த ஆண்டில் 390 மாபெரும் திறந்தநிலை ஆன்லைன் பாடத்திட்டங்களை உருவாக்கி 2840 பாடத்திட்டங்களை வழங்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 80 லட்சம் மாணவர்களை சேர்க்கவும், 16 லட்சம் பேரை தேர்வு எழுத வைக்கவும், 12 லட்சம் பேரை ஸ்வயம் மூலம் சான்றிதழ்கள் வழங்கவும் இலக்கு உள்ளது. ஸ்வயம் என்பது மத்திய கல்வி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இலவச ஆன்லைன் கற்றல் தளம். இது 9ஆம் வகுப்பு முதல் முதுநிலை பட்டப்படிப்பு வரையிலான பல்வேறு இலவச ஆன்லைன் படிப்புகளை வழங்குகிறது. ஸ்வயம் பிளஸ் மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும் IIT மெட்ராஸ் இணைந்து உருவாக்கியுள்ள வேலைவாய்ப்பு மையமாக கொண்ட ஒரு புதிய